மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சில சமயங்களிலே சில பேரை நாம் இப்படி கேட்கிறோம், நேற்று ஒரு பெரிய காரியத்தை செய்திருக்கிறீர்களே, இப்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? என்னங்க இன்னும் சரியில்லை. இத்தகைய வார்த்தைகளை நாம் அடிக்கடி பல இடத்திலே கேட்டிருக்கிறோம். சோகங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள். நண்பர்களே, இத்தகைய சூழ்நிலையிலே வாழுகின்ற நமக்கு விக்டர் யூகோ என்ற அறிஞர் இதோ ஒரு நல்ல வழியை சொல்லிக் கொடுக்கிறார். அவர் கூறுகிறார், "Have courage for the great sorrow of life and have patience for the small ones. And when you have laboriously accomplished your daily task, go to sleep in peace, God is alive." அதாவது, வாழ்வின் பெரிய சோகங்களில் மன வலிமையுடனும் சிறிய பிரச்சனைகளில் பொறுமையுடனும் வாழ கற்றுக்கொள். கடினமாக நாள் முழுவதும் உழைத்தபின் அமைதியுடன் உறங்கச் செல், கடவுள் உன்னோடு வாழ்கிறார். நண்பர்களே, ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல நம் வாழ்க்கையிலே வருகின்ற சோகங்கள், பிரச்சனைகள், வருத்தங்கள் அல்லது ஒரு சில வேலைகளை செய்ய முடியாமல் நாம் தவிக்கின்ற நேரங்கள், இந்த ஒரு சூழ்நிலையிலே எந்த ஒரு மனநிலை நமக்கு தேவை? பாருங்கள், விக்டர் யூகோ சொல்லுகிறார், வாழ்வில் பெரிய சோகங்களை சந்திக்க என்ன வேண்டும்? மன வலிமை. தைரியமாக அந்த சோகங்களை சந்திக்க வேண்டும். சின்ன சின்ன பிரச்சனைகள் வருகின்ற போது பொறுமையுடன் நாம் இருக்க வேண்டும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? கடினமாக நாள் முழுவதும் உழைத்தபின் அன்றைக்கு நான் என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டுமோ, என்னென்ன காரியங்களை செய்து முடிக்க வேண்டுமோ அதை செய்து அமைதியுடன் உறங்கச் செல். அப்படி சென்றால் வெற்றி வந்துவிடுமா? ஆம் நண்பர்களே. எப்படி? பாருங்கள் அந்த கடைசி வார்த்தைகள், கடவுள் உன்னோடு வாழ்கிறார். கடினமாக நீ செய்ய வேண்டிய கடமைகளை, நீ ஆற்ற வேண்டிய கடமைகளை, வேலைகளை, பணிகளை நீ செய்தாய் என்றால் நீ அமைதியாக உறங்கச் செல். அதற்கு வெற்றியை கொடுப்பது கடவுளுடைய வேலை. அந்த கடவுள் உன்னோடு வாழ்கிறார். அதனால்தான் சோகங்களிலே மனமுடைந்து போக வேண்டாம். சிறிய பிரச்சனைகளிலே பொறுமை இழந்து விட வேண்டாம். கடினமாக நாள் முழுவதும் உழைத்தபின் உன் கடமையை நீ ஆற்ற வேண்டிய விதத்திலே ஆற்றிய பிற்பாடு அமைதியோடு உறங்கச் செல். மீதியெல்லாம் கடவுள் பார்த்து கொள்கிறார். காரணம், கடவுள் உன்னோடு இருக்கிறார். இதை நம்பி செயல்படுவோமா? அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.